எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். முள்ளங்கி இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இனிமேல் அடுத்து அந்த முள்ளங்கி புதுசாக போட்டால் தான் இயற்கை. காலையில் 2 தக்காளி எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இந்த தக்காளி என்ன, நான் ஊருக்கு போயிருந்தேன் பாருங்கள், மும்பை போயிருந்தேன் இல்லையா. கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதை எடுத்து காமிக்கிறேன் 2-3 வாரம் கழிச்சின்னு சொல்லி இப்போ எடுக்கிறேன். அதில் காய் விளைஞ்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எடுத்துடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோடைய இது. அதனால் இப்போ இதை எடுப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் விளையட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதனால் இப்போ அதோடைய இது முடிஞ்சு போச்சு, சீசன் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு 3 மாதத்துக்கு ஆக போகுது. இதுக்கு மேலே விட்டால் அது வந்து சரியான விளைச்சல் இருக்காது. நமக்கு விளைச்சல் இல்லைன்னா அது எடுக்க நல்லா இருக்காது. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஈக்கு பிடிச்சிரும். அதனால் இப்போ இருக்கிறத எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ பிடிச்சி ஒரு கட்டு வந்துருக்குங்க. அதில் கூட ரொம்ப வெங்காயம் வைக்கலைங்க, பரவாயில்ல, வைக்கலன்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்குது. இன்றைக்கும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தேரும் போலங்க. அன்றைக்கி ஒரு 1 கிலோ கிட்ட எடுத்தோம். இன்றைக்கும் இருக்குது, மொத்தமாக காமிக்கிறேன். பாருங்க, தக்காளி எல்லாம் அணில் எல்லாம் அப்படி கடிச்சிருச்சுன்னு. இதில் ஒரு 4 மூடு இருக்குங்க. இதெல்லாம் வந்து நாள் ஆயிடுச்சுனும் அந்த வெங்காயம் வந்து திகழ்ச்சியாக வரல. இன்னும் தொடையில் இல்லதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய மாதுளம்பழம் வந்தது. இந்த வாட்டி என்னமோ அணில் கவனிக்கலையா இல்லை நான் சரியாக கவனிக்காமல் போகிறதுனால அணில் சாப்பிடலையான்னு தெரியல. பாருங்கள், ஒரு இதுவும் இருக்குது. ஒரு கொய்யாப்பழம் ஒன்று இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், போன அறுவடையில் எவ்வளோ காமிச்சோம் பாருங்கள். இது அதிலேருந்து ஒரு 4 தொட்டி கம்மி தான். இன்றைக்கி எவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.